தொக்கு எப்படி பண்ணுறது பார்க்கலாம். அதுக்கு ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றிக்கிட்டு சோம்பு பட்டை கிராம்பெல்லாம் போட்டுக்கிட்டு நல்லா பொரிஞ்சு வந்ததும் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் வெங்காயத்தை போட்டுக்கிட்டு வெங்காயம் சீக்கிரம் வதங்கிறதுக்காக நான் கொஞ்சமாக உப்பு போட்டுக்கிறேன். உப்பு போட்டு அதையும் நல்லா வதக்கிக்கிறேன். இந்த அளவுக்கு வெங்காயம் வதங்கணுமே, வதங்கிடுச்சுன்னா அது கூடவே நம்ம கொஞ்சம் இஞ்சி பூண்டு விழுதும் போட்டுக்கிறோம். போட்டு அதையும் நல்லா நம்ம வதக்கிக்கிறோம். அதுவும் வதக்கி பொடியாக நறுக்கணும். நல்லா தக்காளி வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கினோடனே இதில் நம்ம கழுவி உப்பு மஞ்சள் போட்டு கழுவி வச்சுருக்க சிக்கன் எடுத்து போட்டுக்கணும் சார். போட்டு அதையும் நம்ம நல்லா கலரணும். இந்த அளவுக்கு நல்லா வதக்கிட்டோன்னு சிக்கனுக்கு தேவையான மசாலாஸ்லாம் நான் இப்போ போட போகிறேன். மஞ்சள்தூள், வெறும் மிளகாத்தூள், வீட்டு குழம்பு மிளகாத்தூள் எல்லாம், கரம் மசாலா எல்லாம் போட்டு நல்லா அதையும் கலரிக்கணும். இந்த அளவுக்கு கலரிட்டோன்னே நான் இப்போ கறிக்கு தேவையான உப்பு கொஞ்சமாக போட்டுக்கிறேன். ஏற்கனவே நான் உப்பு வந்து போட்டிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ், பத்தில் சொல்லிட்டு இன்னும் கொஞ்சமாக போட்டிருக்கேன். இதில் நான் என்னென்ன பொடி போட்டிருக்கேன்னா வெறும் மிளகாத்தூள், மஞ்சள்தூள், கரம் மசாலா, தனியாத்தூள், வீட்டு குழம்பு மிளகாத்தூள், மஞ்சள்தூள், இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் போட்டிருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ மூடி போட்டு 5 மினிட்ஸ் வந்து சிம்மில் குக் பண்ணியிருக்கோம். பார்த்தீங்கன்னா தெரியும் சிக்கன்லேருந்து நல்லா தண்ணி விட ஆரம்பிச்சிச்சு. இந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தொக்குக்கு எவ்வளோ தண்ணி தேவையோ நீங்கள் ஊற்றிக்கலாம். நான் வந்து ஒரு கிளாஸ் தண்ணி ஊற்றுறேன். ஊற்றிட்டு நல்லா குக் ஆனோடனே ஃபைனலாக காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட சிக்கன் கிரேவி நல்லா கொதிக்குது. நான் வந்து லிட் போட்டு ஒரு 2 விசில் வைக்க போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் பேன்லேயே பண்ணிக்கலாம், இல்லைன்னா 2 விசில் வச்சிங்கன்னா சிக்கன் நல்லா பஞ்சு மாதிரி வெந்திருக்கும். ஃப்ரெண்ட்ஸ் ஃபைனலாக நம்மளோட சிக்கன் தொக்கு ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இறக்கும்போது கொஞ்சமாக கொத்தமல்லி தூவி இறக்கிக்கணும். உங்களுக்கு இந்த சிக்கன் தொக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ட்ரை பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.